கோவை தனது தந்தையின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் நடிப்பதற்கு மிகவும் ஆசையாக இருப்பதாகவும் சரியான இயக்குனர் கிடைத்தால் நிச்சயம் நடிப்பேன் எனவும் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான மகன் சன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தனது தந்தையின் ரசிகர் குடும்பத்தின் பெண் குழந்தைக்கு விஜயலதா என பெயர் வைத்த நடிகர் சண்முக பாண்டியன் ரசிகர்களுடன் கொம்பு சீவி படம் பார்க்க வந்த சண்முக பாண்டியனுக்கு திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் ஜமாப் அடித்து கொண்டாடி வரவேற்றனர். வரவேற்பு தொடர்ந்து முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சண்முக பாண்டியன் மற்றும் இயக்குனர் பொன்ராம் கூறியதாவது: கோவையின் வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்தடுத்த ஊர்களுக்கு படத்தின் ப்ரமோஷனுக்காக செல்ல இருக்கிறேன். அப்பா விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க ஆசைப்படுகிறேன். அப்பாவின் வாழ்க்கை வரலாற்றை ஈஸியாக எடுக்க முடியாது எனவும், சரியான இயக்குனர் கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன் எனவும், அரசியல் இப்போதைக்கு நாட்டம் இல்லை, இப்போதைக்கு சினிமாவில் தான் கவனம் செலுத்துவேன். அப்பாவுடன் சரத் சார் நடித்துள்ளார். அவருடன் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் எனவும், அடுத்தடுத்த கதைகள் கேட்டு வருகிறேன். நல்ல கதைகள், புதிய இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பேன். படம் இப்போதைக்கு தயாரிக்கும் எண்ணம் இல்லை என்று இவ்வாறு தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து திரையரங்கில் தன்னை திரைப்படத்தை பார்க்க வந்த தனது தந்தையின் ரசிகர் குடும்பத்தின் பெண் குழந்தைக்கு விஜயலதா என பெயர் வைத்தார் நடிகர் சண்முக பாண்டியன். மேலும் சாந்தி திரையரங்கில் சண்முக பாண்டியன் கொம்பு சீவி திரைப்படத்தை ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. படம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய அன்பும் பாசம் மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு வருது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் படத்துக்கு வந்ததுக்கு நன்றி, என் படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா என் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார் எல்லாருமே மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ மக்களை நான் பார்க்கறதுனால நான் நம்புகிறேன் நாங்கள் என்ன டார்கெட் பண்ணி நாங்கள் படம் எடுத்தோமோ அது நடந்துச்சுன்ட்டு. மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டும், உங்களோட இந்த மாதிரி தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு. இதே மாதிரி நான் இன்னும் 4-5 ஊர் போக போகிறேன். அங்கே எல்லா மக்களையும் நான் சந்திப்பேன். நன்றி. நான் அடுத்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதேங்க கன்ஃபார்ம் ஆனோடனே எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரத் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா சரத் சார் அப்பாவோட பெரிய நண்பர். அவர் என்னையும் சார் எல்லாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு இது இல்லாமல் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஈஸியாக வச்சுக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரத்குமார் சாரோட ஆக்ட் பண்ணது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் பண்ண எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், மீடியா மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் வெறும் ஃபைட் பண்ணுறீங்க, வெறும் சீரியஸான சப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு. அதை விட்டு மாறி பண்ண சப்ஜெக்ட் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, என்டர்டைனிங் எல்லாமே இருக்குது. பொன்ராம் சார் எனக்கு நிறையா டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஒரு எப்படி சொல்கிறது, சினிமேட்டிக் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு கரெக்டான டைரக்டர், கரெக்டான ஸ்கிரிப்ட் வரணும். ஏன்னா அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும் போது ஏதோ தானே என்னால் எடுக்க முடியாது. யார் எப்படி வேணால் எடுக்கலாம். நான் எடுக்கும் போது ஐ ஹாவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அது கரெக்டாக எடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் அதை பண்ணுவேன். அதுக்கு இப்போ வரணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு வரணும்ல. நான் கரெக்டான ஸ்கிரிப்ட், கரெக்டான டேரக்டர் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சு வந்தால் எப்போ வேணால் பண்ண ரெடியாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எல்லா டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ண போகிறேன். நோன் டேரக்டர்ஸும் இருக்கலாம். புது டேரக்டர் என்கிட்ட கதை சொன்னாலும் நான் வேலை செய்ய தான் போகிறேன். கதை தான் முக்கியம். என்ன ப்ரொடக்ஷன்? இப்போதைக்கு நான் நடிக்க வந்திருக்கேங்க. நடிக்கிறத மட்டும் நான் பார்க்குறேன். சார் நான் இப்போதைக்கு நல்லா நடிக்க போகிறேன். அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அது பார்த்துருக்கேன். நான் தான் இப்போ தான் சொன்னேன், நடிக்க வந்திருக்கேன், நடிக்க மட்டும்தான் வரப்போகிறேன். ஓகே, தேங்க்யூ.